இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள டூல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டூல்ஸ் விண்டோ மெனுவில் இருக்குது. அதில் ரெண்டு டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். ஒன்று பேசிக், இன்னொன்று அட்வான்ஸ்ட். நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ண உடனே சில டைம் பேசிக் டூல்ஸ் இருக்கும், சில டைமில் அட்வான்ஸ் டூல் இருக்கும். இதில் அட்வான்ஸ் டூலில் இருக்கிற லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் படிக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது, படிச்சிடலாங்கிற நம்பிக்கையும் இருக்காது எல்லாருக்கும். ஒரு சில பேரால் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். பட் நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால இதை படிக்கணுங்கிற விருப்பமே பெரும்பாலும் இருக்காது. ஆனால் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ரொம்ப ஒரு தேவையான சாஃப்ட்வேர். இதை லேர்ன் பண்ணுறதும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் உள்ள இந்த ஃப்ரீ கோர்ஸில் டூல்ஸுக்கு ஒரு வீடியோ இருக்கும். ஆனால் நம்மளோட சேனல் உள்ள டிஜிட்டல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டூல்ஸுக்கு மட்டுமே 7 வீடியோ இருக்கும். எக்ஸசைஸ் ஃபைல்ஸோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் ரெண்டு டூலில் பேசிக் அப்படிங்கிற டூல் எடுத்து லேர்னிங்காக நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற போகிறோம். ஏன்னா பிகினிங்கில் இவ்வளோ டூல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால் பேசிக் டூல் எடுத்துட்டேன். இதுலேயும் பிகினருக்கு தேவையில்லாத டூல்ஸ் நிறைய அப்பியர் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டூல் பாரை எடிட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இல்லஸ்ட்ரேட்டர் உள்ள எல்லா டூல்ஸுமே லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஒரு சில டூல்ஸ் மட்டும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போதே ஒவ்வொரு டூல்ஸாக நீங்களே மேனுவலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டூல்ஸ் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஏரோ மாதிரி இருக்கும். ஏரோ இருக்குது அப்படின்னா அது உள்ளே இன்னும் ஒரு சில டூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே தனியாக லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் ரெண்டாவது இருக்கிற டூலை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணோடனே இங்கே அது வந்துடும். இப்போ சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் கரெக்டாக அதோட லொக்கேஷனில் போய் ப்ளேஸ் ஆகிக்கும். இந்த டூலும் வேண்டாம். பென் டூலையும் இதை செலக்ட் பண்ணிட்டேன், அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போது ஒரு 16 டூல்ஸ் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு 16 டூல்ஸ் நான் எடுத்துட்டேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸை டிசேபிள் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளிக் பண்ணிட்டேன், ரெண்டாவது உள்ளதையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கலர் ஃபில்லிங்கான ஆப்ஷனும் கலர் பிக் பண்ணுற கலர் பேலட்டுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதாவது கீழே இருக்க இந்த ரெண்டையுமே எனேபிள் பண்ணிவிட்டு மீதி இருக்க ரெண்டையும் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதில் லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா 2 காலம் ஓகே. சிஸ்டம் வச்சுருந்தீங்கனாலோ பெரிய மானிட்டர் இருந்துச்சுனாலோ இந்த ஏரோவில் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வெர்டிக்கலாக வந்துடும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 16 டூல்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒருவேளை ஐகான் இல்லைனா நேம் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஒவ்வொரு டூல்ஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் மேனுவலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டில் இருந்து. இந்த 16 டூல்ஸையும் புரிஞ்சு ஈஸியாக உங்களால் இல்லஸ்ட்ரேட்டர் படிக்கலாங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் மாஸ்டரிங் லெவலில் இல்லஸ்ட்ரேட்டருக்கான கோர்சஸ் இருக்குது. இதில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், எக்ஸசைஸ் ஃபைல்ஸ், ஸ்பெஷலான ஷார்ட்கட்ஸோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரை கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மாஸ்டரிங் லெவலில் உள்ள டிஜிட்டல் கோர்ஸுங்கிற இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்ட்ரா, XD, ஃபிக்மா 6 சாஃப்ட்வேருக்கு இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அது டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். அவைலபிள் இருக்கிற 6 சாஃப்ட்வேர்ஸுக்கும் தனித்தனியாக ட்ரெய்லர் இருக்கும். இது எல்லாமே மாஸ்டரிங் லெவலில் இருக்கும். கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர்லாம் 2500 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டரிங் லெவல் கோர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் கோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணும், கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர் கோர்ஸுக்கான ப்ரைஸிங், ஃபிக்மா, XD, அப்புறம் கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர் 6க்கும் சேர்த்து என்ன மாதிரியான ப்ரைஸிங் வரும். இதில் 10 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ப்ரோ பிளான் அப்படிங்கிற கான்செப்டில் அதே டிஜிட்டல் கோர்ஸில். ஸோ இதையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிளான் பண்ணலாம். கடைசியாக டிஜிட்டல் கோர்ஸை எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரில் இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு உங்களால் லேர்ன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் உள்ள அவைலபிள் இருக்கிற 6 கோர்ஸில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். எல்லாமே மாஸ்டரிங் லெவலில் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸை பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிற டூல்ஸில் ஒவ்வொரு டூல்ஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூல் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் V. சாம்பிளுக்கு ஒரு வெக்டார் லோகோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த செலெக்ஷன் டூல் வச்சு தான் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் செலக்ட் பண்ணணும். வேறு ஏதாவது டூல் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட அடுத்த செகண்டே இந்த செலெக்ஷன் டூலுக்கு வந்துடணும். செலெக்ஷன் டூலை வச்சு நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எட்ஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா மவுஸோட பாயிண்டரே அப்படியே சேஞ்ச் ஆகும். இதில் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரி, 90 டிகிரி, 135 டிகிரி இந்த மாதிரி பர்டிகுலரான ஆங்கிள் வைஸ் ரொட்டேட் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதே செலெக்ஷன் டூலில் இருக்கும்போது ஸ்கேல் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் ஸ்கேல் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு டூல் உண்டு. பட் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணி செலெக்ஷன் டூல் மூலமாகவே ஸ்கேல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் அல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 சைடுமே ஈவனாக ஸ்கேல் ஆகும். இனிஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு கார்னரில் மட்டும் ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஷிஃப்ட் கீயை நீங்கள் ஹோல்டு பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிரும். அல்ட் யூஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுக்கலாம். எவ்வளோ வேணுமோ டூப்ளிகேட் எடுக்கலாம். அல்ட் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு எதையுமே செலக்ட் பண்ணாமல் டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணிங்கனாலே டூப்ளிகேட் வந்துடும்.
இப்படி செலக்ட் பண்ணிட்டு தான் டூப்ளிகேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. செலெக்ஷனே இல்லாமல் கூட Alt கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துடலாம். அண்டு கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட், மூவ், ஸ்கேல், ரொட்டேட், டூப்ளிகேட் இது எல்லாமே பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன், ஐகான், வெக்டார்ஸ் எதை நீங்கள் எடுத்தாலும் மோர் தென் ஒன் ஷேப் வச்சு தான் ஒரு டிசைனே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணியிருப்பாங்க. நம்ம அன்குரூப் பண்ணால் தான் இதை எடுக்க முடியும். இதை செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டும் தனியாக வந்துடுச்சு. அகைன் இது ஒரு வாட்டி அன்குரூப் பண்ணணும். அன்குரூப் பண்ணால் தான் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி இதில் இருக்கிற சிங்கிள் ஷேப்பை நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா டைமும் நம்ம அன்குரூப் கொடுத்து எடிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் குரூப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டில் ஒரு சின்ன எடிட்டிங் இருந்தாலோ இல்லை அதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னாலோ செலெக்ஷன் டூலில் இருக்கும்போது டபுள் கிளிக் பண்ணிடலாம். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பாயிண்ட் க்ரியேட் ஆயிரும். அதாவது லேயர்லேருந்து ஒரு குரூப் உள்ள நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த குரூப்லேயும் 2 இருக்குது. மறுபடியும் இதில் ஒரு டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ இன்னொரு குரூப் காமிக்கும். இப்போ இதில் எதை வேணுமோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ குரூப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மூலமாக ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வெளியே டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே குரூப் ரிலீஸ் ஆயிரும். இப்போ நான் மூவ் பண்ணும்போது இதுதான் நான் எடிட் பண்ண சேஞ்சஸ். அண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆப்ஜெக்டை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் டூலில் இருந்தே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிடலாம். அதே போல் எல்லா டைமும் நம்ம அன்குரூப் பண்ணிட்டும் இருக்க முடியாது. கொஞ்சம் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் டைரெக்டாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு வாட்டி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதுவும் ஒரு குரூப்பாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு ஒரு அண்டு கொடுத்துருங்க. கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். அப்புறம் அகைன் ஒரு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதை வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் டூல் மூலமாக இவ்வளோ ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ ரெண்டாவது இருக்கிற டூல் பார்க்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் ஏ. ஒரு குரூப் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இல்லஸ்ட்ரேஷன்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய குரூப் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி கூட நம்மளால் எடுக்க முடியாது. அவ்வளோ குரூப்ஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் குரூப்புக்கு டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை டைரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம். அது குரூப்பில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரெக்டாக அப்படியே செலக்ட் பண்ணி தூக்கி வெளியே வச்சிடலாம். எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக ஒரு குரூப்பில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம டைரெக்டாக செலக்ட் பண்ணுறோம். அதே போல் பார்த்து எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். அது குரூப்பில் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். இப்போ எல்லாமே குரூப்பில் தான் இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலெக்ஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு செலெக்ஷனை ரிலீஸ் பண்ணிடுங்க. வெளியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா செலெக்ஷனும் ரிலீஸ் ஆயிரும். இப்போ செலெக்ஷன் டூல் வச்சு நான் மூவ் பண்ணுறேன். ஒரு குரூப் ஆப்ஜெக்டை டபுள் கிளிக்கோ அன்குரூப்போ பண்ணாமல் டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு நான் டைரெக்டாக இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இல்லஸ்ட்ரேட்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம முடிவுக்கு வர நிலைமைக்கு காரணமே எப்பயுமே நீங்கள் செலெக்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா செலெக்ஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செலெக்ஷனில் வச்சுருக்கும்போது டைரக்ட் செலெக்ஷனை வச்சு பண்ணாலும் கூட சரியாக வராது. ஏன்னா எல்லாமே செலெக்ஷனில் இருக்குது. ஸோ எப்பயுமே செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ரிலீஸ் ஆயிரும். எல்லா டைமுமே செலெக்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டர் நம்ம அவ்வளோ ஈஸியாக லேர்ன் பண்ண முடியாது. ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம எப்படி வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். எல்லா ஷேப்லேயும் ஒரு ஃபில் இருக்கும். அது கிரேடியண்ட்டாக இருக்கும், பேட்டர்னாக இருக்கும், இல்லைனா ஒரு சாலிட் கலராக இருக்கும். அதே போல் அவுட்லைன் எல்லாத்துக்குமே பாத் அப்படிங்கிற டெக்னிக்கல் வேர்டு தான் இல்லஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கிறது எல்லாமே ஆங்கர் பாயிண்ட். இந்த ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு தான் எல்லா ஷேப்புமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்டரையும் வச்சு நம்ம எப்படி வேணுமோ அந்த பாத், ஆங்கர் இந்த ரெண்டுமே நம்ம எடிட் பண்ணலாம். அதே போல் டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு டைரெக்டாக பார்த்து கூட நம்ம எடிட் பண்ணலாம். அதாவது லைனை எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்டை எடிட் பண்ணலாம். இப்படியும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ லைன், ஆங்கர் பாயிண்ட், அதில் இருக்கிற பாயிண்டர் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஷேப்போட அப்பியரன்ஸ் அப்படியே மாற்றிடலாம். என்ன மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன், லோகோ கிரியேஷன் எதுவாக இருந்தாலும் பென் டூல் வச்சு நம்ம அதிகமாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைஸ்டான ஷேப் எல்லாத்தையுமே அந்த ஷேப் ஒரு கரெக்டான அமைப்பில் வரல அப்படின்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு குரூப்பில் இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. டைரெக்டாக ஷேப்பை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிடலாம். இதில் ஒரு ரிவெட் கொடுக்குறேன். ரிவெட்னா பழைய மாதிரி அந்த ஃபைல் வந்துடும். ஒரு ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கார்னரில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பாயிண்ட் இருக்கும். இதை வச்சு அப்படியே கார்னர் ரேடியஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாக்டாக நம்ம செலெக்ஷன் டூலை வச்சு கார்னர் ரேடியஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 பக்கமும் ஈவனாக வரும். பட் டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு ஏதாவது ஒரு ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் நீங்கள் கார்னர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம்.
ரெண்டு வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே டைமில் ரெண்டு கார்னர் ரேடியஸ் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆங்கர் பாயிண்டை பொறுத்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆர்ட்போர்ட் டூல், இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கஸ்டம் ஷார்ட்கட் தான். கஸ்டம் ஷார்ட்கட் எப்படி அப்படிங்கிறத எடிட் பண்ணல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஆர்ட்போர்ட் டூல் சிம்பிளாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஒரு ஷேப் செலெக்ஷன் டூல் மூலமாக செலக்ட் பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம், ஸ்கேல் பண்ணுவோம், வேண்டான்னா டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஆர்ட்போர்ட் நம்ம இஷ்டத்துக்கு வேணும் அப்படின்னா ஆர்ட்போர்ட் டூல் மூலமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆர்ட்போர்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சைஸ், அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம சின்னது பண்ணிக்கலாம், சின்னதாக இருக்குது அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆர்ட்போர்ட் டூல் மூலமாக மட்டும்தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் ஆர்ட்போர்ட் இருக்கும்போது டெலிட் ஆகாது. இங்கேயும் அல்ட் கீயை யூஸ் பண்ணி இன்னொரு ஆர்ட்போர்ட் எடுக்கலாம். அது தேவையில்லை அப்படின்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். மறுபடியும் அல்ட் கீ யூஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறேன், வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் பேனல்ஸ் மூலமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் டூல்ஸ்லையும் இருக்குது, தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பென் டூல், இதோட ஷார்ட்கட் பி. பென் டூல் வச்சு நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் ஷேப் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி கிளிக் பண்ணாலும் ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இதில் கிளிக் பண்ணுற கலர் பேனல் எடுத்துகிட்டு எப்படி வேணுமோ நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே பென் டூலில் இந்த மாதிரி கர்வ் டைப்பான லைன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பென் டூல் எடுத்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் போகும்போது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். பட் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை விடாமல் அப்படியே நீங்கள் ட்ராக் மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கர்வ் லைன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி வேணுமோ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கர்வ் லைன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ஸ்ட்ரெயிட் லைனாகவே வரும். மவுஸை விடாமல் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா கர்வ் லைன் கிடைக்கும். கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே பென் டூல் வச்சு ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணி அப்படின்னா ஒரு ஈவனான ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்கும். இதில் ஃபில் அண்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணல அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஆங்கிளில் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கர்வ் லைன் கிரியேட் ஆகும். சிம்பிளாக ஒரு ஐகான், லோகோ, இல்லஸ்ட்ரேஷன் வரைக்கும் பென் டூலோட யூசேஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா கஸ்டம் ஷேப் மூலமாக தான் ஒரு யூனிக்கான டிசைனை நம்ம கொண்டு வர முடியும். இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இதே பென் டூலில் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் எடுத்திருப்போம். அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு வராது. ஸோ இதில் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட இப்போ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்லைடரை நம்ம கட் பண்ணல அப்படின்னா அது இஷ்டத்துக்கு தான் ஒரு கர்வ் வரும். இதே மாதிரியான ஷேப் நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இப்படி தான் வரும். அதனால் இதில் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போல்லாம் பென் டூலை வச்சு நீங்கள் கர்வ் லைன் கிரியேட் பண்ணுறீங்களோ, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கண்டினியூ ஆகக்கூடிய கர்வ் லைன் அது இஷ்டத்துக்கு தான் கண்டினியூ ஆகும், நம்ம இஷ்டத்துக்கு வராது. அது நம்ம இஷ்டத்துக்கு தேவையான ஒரு கர்வ் லைனாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலும் சரி, இதில் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதே ஸ்ட்ரெயிட் லைனை மறுபடியும் நமக்கு தேவையான மாதிரி ஒரு கர்வ் லைன் கிரியேட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனாவோ இல்லை நமக்கு தேவையான ஒரு கர்வ் லைனாவோ கண்டினியூ ஆகும். ஸோ எப்போல்லாம் கர்வ் லைன் கிரியேட் பண்ணுறீங்களோ இதில் ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. கர்வேச்சர் டூல்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. பட் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கூட எடுக்கலாம். ஒருவேளை ஷார்ட்கட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் இந்த கர்வேச்சர் டூல் மூலமாக கர்வ் லைன் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிளிக் பண்ணுறது எல்லாமே கர்வ் லைனாக தான் வரும். ஒருவேளை ஸ்ட்ரெயிட் லைன் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு இது கர்வாக கன்வெர்ட் ஆகும். இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான கார்னர் இருக்கும். ஸோ எண்டிங் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாகவே கண்டினியூ பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணணும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா கர்வ் லைன் தான் வரும். ஸோ இங்கேயும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டூல் வச்சு ஒரு வித்தியாசமான வேவ் ஃபார்ம், லைனிங் பேஸ்டான டிராயிங் எல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்வேச்சர் வச்சு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு எண்டிங் பாயிண்டில் டபுள் கிளிக் பண்ணிட்டேன், மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிட்டேன், எங்கேயும் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். பட் இந்த டூலில் ஸ்மார்ட் கைடுக்கான அப்டேட் நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்கேன், இப்போ வரைக்கும் வரல. ஏன்னா இந்த எண்டிங் பாயிண்ட் வரும்போது இதில் ஒரு ஸ்மார்ட் கைடு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் இல்லஸ்ட்ரேட்டரில் இப்போ வரைக்கும் அப்டேட்டே பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரஃப்பாக வச்சுட்டு அப்புறம் இங்கேயும் ஒரு டபுள் கிளிக் பண்ணணும். இன்னும் நம்ம தான் இதை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அனலிட்டிக்ஸ் இல்லைனா ஏதாவது வேவ் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பென் டூலில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களால் கரெக்டாக சில டைம் பண்ண முடியாது. அதுவும் பிகினிங்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஷார்ப்பாக வரும். அதில் இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நம்ம இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இது ரெண்டு வேலை தான்.
ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னாலே கர்வேச்சர் டூல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் டூல், இதோட ஷார்ட்கட் எம். ரெக்டாங்கிள் டூல் வச்சு ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஷிஃப்ட் கீயை நீங்கள் ஹோல்டு பண்ணல அப்படின்னா நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் கிடைக்கும். ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலரான வேல்யூவில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் லெங்க்த்தியாக கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஒன்று யூஸ் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் 100 வைக்கிறேன். இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம எவ்வளோ வேல்யூ வைக்கிறோமோ அதுக்கு தேவையான மாதிரி க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்னர் ரேடியஸ் வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக வரும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னர் மட்டும் 0 பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலிப்ஸ் டூல், இதோட ஷார்ட்கட் எல். ரெக்டாங்கிள் டூல் மாதிரியே ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எலிப்ஸுக்கு பதிலாக சர்க்கிள் வரும். ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணல அப்படின்னா எலிப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள் டூல் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பைக்கான ஆப்ஷன், இது நம்ம இந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிகன் டூல், இதுக்கு ஷார்ட்கட் இல்லை, ஷார்ட்கட் தேவையும் படாது பெரிய அளவில். இதையும் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த பேஸ் பாயிண்ட் ஈவனாக இருக்கும். ஷிஃப்ட் கீயை நம்ம ஹோல்ட் பண்ணல அப்படின்னா பேஸ் பாயிண்ட் கரெக்டாக வராது, அது இஷ்டத்துக்கு க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு பாலிகன் க்ரியேட் பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு சில அட்ரிபியூட்ஸ் இருக்குது. கார்னர் ரேடியஸ் வழக்கம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட சைட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இதோட கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் வரும். ட்ரையாங்கிலேருந்து மேக்ஸிமம் 11 சைட்ஸ் கிடைக்கும். ஸோ பாலிகன் டூல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைப் டூல், இதோட ஷார்ட்கட் T. இதுவும் ரொம்ப முக்கியமான டூல். டைப் டூல் வச்சு எல்லாத்துக்குமே நம்ம இப்படி கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஏரியா வரைக்கும் ஒரு பேராகிராஃப் பேஸ்டான ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகும். பேராகிராஃபில் க்ரியேட் ஆகிறதுனால பேராகிராஃபுக்குன்னு ஒரு சில செட்டிங்ஸ் உண்டு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணணும். இங்கேயும் ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிட்டு தான் ஸ்கேல் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் டெக்ஸ்ட்டில் ஒருவேளை 2 லைன் இருந்துச்சு அப்படின்னா இதில் என்டர் கீயை கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேராகிராஃப் டெக்ஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேராகிராஃப் வந்துச்சு அப்படின்னாலே இதே டைப் டூலில் இந்த மாதிரி ஃப்ரேம் வைஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லைனுக்கு எல்லாமே அப்படி ஒரு கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ டெக்ஸ்ட் ஃப்ரேமை அப்படியே ரெடியூஸ் பண்ணும்போது இதில் ஒரு ப்ளஸ் மாதிரி வரும். இந்த ப்ளஸ் வரவே கூடாது. இது வந்துச்சு அப்படின்னா உள்ள டெக்ஸ்ட் ஹைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ஃப்ரேமை பெருசு பண்ண முடியல அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை நம்ம ரைட் சைடில் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் இந்த ப்ளஸில் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அகைன் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இதோட ரிமைனிங் டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே கண்டினியூ ஆயிரும். ஸோ இதை நம்ம பெருசு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அப்படியே ரெடியூஸ் ஆகிக்கும். ப்ரௌச்சர் இல்லைனா பேம்ஃப்ளெட் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பேராகிராஃப் டெக்ஸ்ட் மூலமாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் ஆன் அ பாத் டூல்னு ஒன்று இருக்குது. லைனில் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இந்த டூல் எடுத்துகிட்டு இதில் கிளிக் பண்ணுறேன். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் அப்படியே மாறும். அந்த லைனை நம்ம எப்படி எடிட் பண்ணாலும் டெக்ஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல்லாம் நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதில் ஆங்கர் பாயிண்டில் கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்லைடர் நமக்கு கிடைக்கும் எடிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது லோகோ ஒர்க் வந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிட்டேன். டைப் ஆன பாத் டூல் எடுத்துகிட்டு இதில் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஏதாவது டம்மி டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். 24 இருக்கட்டும். ஏரியல் ஃபாண்ட் வைக்கிறேன். ஏன்னா ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளில் ஈஸியாக நம்மளால் எடிட் பண்ண முடியும். இதில் இருக்கிற லைன் வச்சு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்ஸ்ட் அங்கங்கே வேணும்னா, அதாவது இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரூலர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது சில டைமில் செலெக்ஷன் டூல்லே ஒர்க் பண்ண முடியும். சில டைமில் டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த லைன் அப்படியே எடுத்தோம்னா, அதாவது இன்சைடு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துடும். இதையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அண்டு கொடுக்குறேன். இது அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை உள்ளே கொண்டு வச்சிடலாம். இதில் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி சர்க்கிளோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே
கரெக்டாக அதில் மேட்ச் ஆயிரும். இப்போ இதில் ஒயிட் வேணும் அப்படின்னா ஒயிட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரேடியன்ட் டூல், இதோட ஷார்ட்கட் G. இப்போ கிரேடியன்ட் டூலை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டீங்கனாலே ஒரு பேசிக் கிரேடியன்ட் நமக்கு வந்துடும். இப்போ ஸ்வேட்சஸ் அப்படிங்கிற பேனல் எடுத்துக்கிறேன். இதில் இந்த ஸ்லைடரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வேட்சஸில் என்ன கலர் வேணுமோ நம்ம அப்படியே கிளிக் பண்ணோன்னா வரும். இந்த ஸ்லைடரை செலக்ட் பண்ணிவிட்டேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். என்ன பொசிஷனில் வேணுமோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக கிரேடியன்ட் அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் இதே அப்டேட்டை தான் ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணனா கூட பண்ணிக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். என்ன பொசிஷனில் வேணுமோ வச்சுக்கலாம், என்ன டைரக்ஷனில் வேணுமோ ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கீயை யூஸ் பண்ணி ஏதாவது பர்டிகுலரான ஆங்கிளில் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது 45 டிகிரி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷேப் பில்டர் டூல். இதோட ஷார்ட்கட் M. இந்த டூல் வச்சு ஒரு 4 ஒர்க்கு நம்ம அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ஷேப் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே ஷேப்பாக நம்ம மாற்றிடலாம். செலக்ட் பண்ணிட்டேன். எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே எல்லாம் நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே ஷேப்பாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த டூல் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற செக்ஷனை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் இதோட எண்டிங் பாயிண்ட். இதுக்கு மேலே இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னா பட் ரெண்டையுமே செலக்ட் பண்ணியிருக்கணும். ஷேப் பில்டர் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் டூல் எடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு தான் இதை எடுக்கணும். டீசெலக்ட் பண்ணாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி 3மே சேர்ந்து வரும். ஒவ்வொரு டைமும் ஷேப் பில்டரை யூஸ் பண்ணோடனே செலெக்ஷன் டூல் எடுத்து டீசெலக்ட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கடைசி வரைக்கும் உங்களால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. இப்போ இதை எடுத்துட்டேன், டெலீட் பண்ணிக்கலாம். இதுவுமே தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை சேம் கலரில் கூட நம்ம வைக்கலாம். ஏதாவது ஒரு நீடுக்கு இந்த மாதிரி எடுத்திருப்போம், அது ஒரு தனி லேயராக இருக்கிறது நல்லது தான். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு க்ரியேட்டிவாக நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். மூணாவது ஆப்ஷன், ஒரு ஹோல் மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டேன். ஷேப் பில்டர் எடுத்துகிட்டு ஒரு கிளிக், அப்புறம் செலெக்ஷன் டூல் எடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டோம்னாலே இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஹோல் க்ரியேட் பண்ணும்போது மட்டும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் காம்பவுண்ட் பார்த்துன்னு கொடுத்தீங்கன்னா பழையபடி நம்ம அதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கனாலோ எல்லா ஷேப்பையும் மெர்ஜ் பண்ணிட்டீங்கனாலோ எடிட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக டிவைட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 3 ஷேப் தெரியும். இதில் ஒரு ஷேப், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு ஷேப், இங்கே ஒரு ஷேப். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி செலெக்ஷன் டூல் எடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் ஷேப் பில்டர் எடுத்து இந்த 4 டைப் ஆஃப் ஒர்க் பண்ணலாம். ஷேப் பில்டர் டூல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஐ ட்ராப்பர் டூல், இதோட ஷார்ட்கட் I. ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஐ ட்ராப்பர் எடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணோன்னா கலர் மட்டும் இல்லை, இதில் இருக்கிற எஃபெக்ட் அதாவது ஸ்ட்ரோக்கும் சேர்ந்து அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் எடுக்கிறேன். ஐ ட்ராப்பர் எடுக்கும்போது கர்சர் இந்த மாதிரி ஐ ட்ராப்பர் மாதிரி வரல அப்படின்னா கேப்ஸ் லாக் ஆன் ஆகிருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஐ ட்ராப்பர் எடுத்துட்டேன். இப்போ இமேஜில் எங்கே கிளிக் பண்ணுறனோ அந்த கலர் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக இங்கே அப்ளை ஆகும். இல்லஸ்ட்ரேட்டரில் ஐ ட்ராப்பர் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ எந்த கலரில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதே கலர் வரும். அதே போல் டெக்ஸ்ட்டுக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், டைரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த கலர் நமக்கு கிடைக்கும். அது இமேஜிலேருந்து எடுத்தாலும் சரி, வெக்டார்லேருந்து எடுத்தாலும் சரி, எதுலேருந்து எடுத்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஷேப்லேயோ டெக்ஸ்ட்லேயோ அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் டைமென்ஷன் டூல்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும் ஒரு செட்டிங்கோட. ஃபஸ்ட்டு இருக்கிற 3ஐயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டைமென்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாலிகன் க்ரியேட் பண்ணுறேன், டியை ப்ரெஸ் பண்ணி டிஃபால்ட் கலர் பண்ணிட்டேன். இங்கேயும் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். இதே டைமென்ஷன் டூலில் இந்த மாதிரி ஆங்கிள் ஏதாவது வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏதாவது 2D ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிசைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோகேட் தெரியணும்னு அவசியமும் இல்லை, தெரியறதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. இதே ஆப்ஷன் நம்ம ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இன்பில்ட்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. சர்க்கிளுக்கு ரேடியஸ் டயா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். டயான்றது என்டையர் சர்க்கிளோட வேல்யூ, ரேடியஸுங்கிறது அப்படியே அதோட ஆஃப் வேல்யூ இருக்கும். சென்டர் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ வரைக்கும் இருக்கும். அதே போல் செட்டிங்கில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது டிஃபால்ட்டாகவே கரெக்டாக தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன கலர் வச்சாலும் பெருசாக எடுபடாது.
ப்ளூ கலர் மட்டும் வேணால் ட்ரை பண்ணலாம். வேறு இதில் எது பண்ணாலும் பெரிய அளவில் நமக்கு செட் ஆகாது. ஸோ பிகினிங்கில் இதை அப்படியே வச்சுருங்க. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். செட்டிங்கை பொறுத்தவரையில் இந்த ஏரோ ஹெட் ஃபாண்ட் இதில் இருக்கிற கலர் எல்லாமே இருக்குது. டிஃபால்ட்டாக இதில் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஸ்கேலுமே பார்த்தீங்கன்னா 1:1 தான் வரும். ஒருவேளை நீங்கள் பிக்சலுக்கு பதிலாக இன்ச்சஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ டைமென்ஷனில் காமிக்கணும் அப்படின்னா ஸ்கேல் வைஸ் பண்ணலாம். 2D டிராயிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இனிஷியலாக இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை தேவைப்படுச்சுன்னா கலர் மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி டைமென்ஷனை பொறுத்தவரையில் பிளாக்ல இருக்கிறது தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல், சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். பட் ஹேண்ட் டூல், ஜூம் டூல் இந்த ரெண்டுக்குமே நம்ம டூல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. செலெக்ஷன் டூல் எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்பேஸ் பாரை நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஹேண்ட் டூல் எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம ஒர்க் ஃப்ளோவில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ஷார்ட்கட் ஹெச் அதையுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூம் டூல் இதோட ஷார்ட்கட் இசட். இதுலேயும் நீங்கள் ஜூம் டூல் மூலமாக கிளிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இசட்டையும் நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. அல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸில் உள்ள ஸ்க்ரோல் வீலை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே ஜூம் ஆகும். இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பெட்டராகவும் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. தேவைப்படுச்சுன்னா ஹைடு கூட பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். இப்போ கலர் பிக்கர் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டேன். நமக்கு தேவையான கலர் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ சூஸ் பண்ணிட்டேன். நிறைய ப்ளூ இருக்குது. ரேண்டமாக இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணதில் 100% ப்ளூ, அதில் அப்படியே டார்க் பிளாக் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அதில் அப்படியே லைட்டு கலரில் ஒயிட் வரைக்கும் எடுக்க முடியும். இந்த சைடு வந்தோம் அப்படின்னா கிரே ஷேட் நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதில் அக்யூரேட்டான கலர், டார்க் கலர், லைட் கலர், கிரே ஷேட் பேஸ்டாகவும் இருக்குது. இதில் RGB கலர் பெரிய அளவில் இல்லஸ்ட்ரேட்டரில் யூஸ் பண்ண மாட்டோம். டிஜிட்டல் டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஹெக்ஸா டெசிமல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிண்டிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா CMYK கலர் இங்கே எடுத்துக்கலாம். பட் கலர் காம்பினேஷன் தெரிஞ்சுன்னா உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் வழக்கம் போல் கிளிக் பண்ணி கூட எடுக்கலாம். இதில் ஏதாவது சுச்சுவேஷனில் இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒன்லி வெப் கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டங்கட்டமாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. எப்போவுமே நார்மலாகவே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு கலர் செலெக்ஷனில் இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று, பேக்கில் ஒன்று. ஸ்ட்ரோக் வைக்கிறதா இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் அப்படியே ஸ்ட்ரோக்காக கன்வெர்ட் ஆகும். ஷிஃப்ட் எக்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்கட் மறந்துடுச்சுன்னா இதில் போய் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபில்லை ஸ்ட்ரோக்காக பண்ணிவிட்டேன். மறுபடியும் ஃபில் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபில் கலர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபில் ஸ்ட்ரோக்காகவும் ஸ்ட்ரோக் ஃபில்லாகவும் அப்படியே கன்வெர்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபில் கலர், கிரேடியன்ட், நன். இதில் நன்னு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை ஃபில் வேண்டாம் அப்படின்னா நன்னு கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நன் கொடுக்கும்போது இங்கே ஃப்ரண்ட்டில் எது இருக்கோ அதுதான் நன்னாகும். இப்போ ஃபில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால ஃபில் நன்னாகுது. அண்டு கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரோக் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸ்ட்ரோக் நன்னாயிரும். அண்டு கொடுக்குறேன். எக்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஃபில்லு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஃபில்லு நன்னாயிரும். மறுபடியும் கண்ட்ரோல் செட் கொடுத்து அண்டு பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே ஸ்வாப் ஆகிக்கும். ஃபில்லு ஸ்ட்ரோக்காகவும் ஸ்ட்ரோக் ஃபில்லாகவும். கீழே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டான கிரேடியன்ட் கிடைக்கும். ஸோ கிரேடியண்ட்டை பொறுத்தவரையில் இந்த டூலை நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டோம். டாட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான கிரேடியன்ட் கிடைக்கும். ஆனால் இந்த கிரேடியன்ட் டூலை வச்சு அந்த ஸ்லைடர் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த டூலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே போல் ஏதாவது ஒரு ஃபில் ஸ்ட்ரோக் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டியை ப்ரெஸ் பண்ணாலோ இல்லாட்டி இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலோ டிஃபால்ட் கலருக்கு மாறிடும். ஒயிட் ஃபில்லையும் ஒரு பாயிண்ட் பிளாக் ஸ்ட்ரோக்லேயும் வரும். அதே மாதிரி இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா டூல்ஸ் சிங்கிளாவோ டபுளாவோ நமக்கு மாறும். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது டூல்ஸ் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 16 டூல்ஸ் அப்புறம் கலர்ஸ் பற்றின டீட்டெயிலும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதே டூல்ஸில் இன்னொரு 5 டூல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஜூம் டூல் 100% நமக்கு தேவையில்லை. ஏன்னா மவுஸ் வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஹேண்ட் டூல் தேவையில்லை. ஸ்பேஸ் பார் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் டூல் பெரிய அளவில் தேவைப்படாது. அப்புறம் கர்வேச்சர் டூல் பெரிய அளவில் நமக்கு தேவைப்படாது. இல்லை ரொம்ப ரேராக தான் பாலிகன் டூலுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஸ்கொயர் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சுச்சுவேஷனில் தேவை இருந்ததுன்னா பாலிகனையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆர்ட் போர்ட் டூலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆர்ட் போர்ட் டூல் வந்து நம்ம பேனல் வச்சே ஒர்க் பண்ணிக்கலாம். அது இங்கே பேனல் கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மொத்தத்தில் இந்த 10 டூல் வச்சு இல்லஸ்ட்ரேட்டரில் என்ன மாதிரியான ஒர்க்காக இருந்தாலும்
ஒரு 70% 80% நம்மளால் பண்ணிட முடியும். இந்த 10 டூலுமே உங்களுக்கு தரவாக புரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக தேவை இருக்கிற டூல்ஸ் அது என்ன மாதிரியான டூல்ஸாக இருந்தாலும் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரில் இருக்கிற 16 டூல்ஸுமே உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த 10 டூலையும் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் தேவைப்படும். இன்னமும் இதில் நீங்கள் ரெடியூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டைப் ஆன பாத் டூல் ரெடியூஸ் பண்ணலாம். கிரேடியன்ட் டூலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கிரேடியன்ட் டூலை எடிட் பண்ணுறதுக்கு ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே அதோட ஸ்லைடர் வந்துடும். அதுக்குன்னு ஒரு டூல் வைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 டூலையும் கூட நீங்கள் இன்னும் அவாய்ட் பண்ணலாம். அந்த 8 டூலை வச்சு எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணிடலாம். இதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற 8 டூலையும் எவ்வளோ டீட்டெயில்டாக தரவாக லேர்ன் பண்ண முடியுமோ ஷார்ட்கட்டோடு லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகினிங்கில் லேர்ன் பண்ணும்போது இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே ஃபர்தராக தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு டூலையும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இந்த டூல்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேட்டரை படிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும். ஒருவேளை மாஸ்டரிங் லெவலில் அடுத்து நீங்கள் படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம். 2500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மாஸ்டரிங் லெவலில் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் கோர்ஸை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இல்லஸ்ட்ரேட்டரில் உள்ள டூல்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.